சொல்லுங்க பாப்போம். The former Minister of Water Supply, I have to clarify something the Honorable Minister had spoken about. உறுப்பினர் அவர்களே, தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய, எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த, அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்களை நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்ட, அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு இவ்வளவுதானே சபாநாயகர் பிரதேஷ் குலுக்கன் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former Minister of Water Supply, I have to clarify something the Honorable Minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாரு. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் உறுப்பினர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களை பத்தி பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் இன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமந்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ பிரதி குலுக்கன் தவிசாளர் அவர்களே, இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேறு எதுமல்ல, உண்மையிலேயே அப்ப இந்த சட்டமூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்டமூலம். இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இந்த புலமை சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது. அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதை போன்று இன்றைக்கு இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆட்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் நான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது சொல்லுங்க பாப்போம். அர்ஜுனா என்னவெண்டா, சரியா? நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க, சரியா? நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க, சரியா?
நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. ப்ளீஸ் சரியா? அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க. சரியா? நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும். சரியா? அதனால ப்ளீஸ் சரியா? அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள். அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது. அந்த எதிர்கட்சிக்கு மந்திரிතුமா